ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9-13 வசனங்கள். அது 13வது வசனம். கடவுள் வார்த்தை நீங்கள் எங்களிடம் கேட்டபோது அதை மனித வார்த்தைகளாக அல்ல, கடவுள் வார்த்தையாக ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். கடவுளின் வார்த்தை தான் நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது, கடவுளுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அந்த வார்த்தைகளில் செயல்படுகிற நற்செய்தி, ஆண்டவருடைய நற்செய்தி மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலையும் மனமாற்றத்தையும் ஆசீர்வாதம் கொண்டது. நம்பிக்கை மட்டுமல்ல, செயலாற்றல் பெறுகிறது. அது வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், கேட்பவர்களாக மட்டுமல்ல செயல்கள் யாக்கு போகிறது சொல்வதில் செயல்படுகிறவர்களாக உள்ளத்தில் இருக்கு சிந்தித்து அதை செயல்படுகிறார் மாறுவது தான் நம்முடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். யார் என் தாய், யார் சொல்வது, கடவுள் வார்த்தையை கேட்டு அவர்கள் எப்படி நடக்கிறவர்கள் என் தாயின் சொல்வது. நாமும் கடவுளுடைய பிள்ளைகளாக இவருடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை அதை செயல்படுத்த நம்ம இருக்க கொடுப்போமா? மிக நல்ல ஆண்டவரே, பொதுமான கிருபைகளை எங்களுக்கு தருகிறேன். தெய்வீக தரம்